லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலங்காலமாக விவசாயிகள் மட்டும்தான் எல்லா துறையிலும் ஏமாற்றப்படுகிறார்கள். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். ஆட்சிகள் மாறுகிற வருது, காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. அப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதியிலிருந்து துவாக்குடி வரை, அதாவது மிக உயர் அழுத்த மின்சார பாதை புதிய வழித்தடம் 2019 அமைக்கிறாங்க. அந்த அமைக்கிறதுல கீழே அந்த மின்பாதை போகிற இடத்துல தென்னை மரமோ பனை மரமோ இதர உயரம் கொண்ட மரங்களோ வீடோ கிணறோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த கிணறாக இருந்தாலும் மூடிடுவாங்க, மரமாக இருந்தாலும் வெட்டிடுவாங்க. அதுக்குண்டான நிவாரணத் தொகைகளை நட்டையீடுகளை ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு தொலைநோக்கு திட்டத்தில் கொடுப்பாங்க. அதாவது தென்னை மரத்துக்கு ஒரு 20,000, கிணறுக்கு ஒரு 40 லட்சம், அதுபோக மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் இவ்வளவு, விவசாயத்திற்குன்னு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு மதிப்பீடு போட்டு தொகையை கொடுப்பார்கள். நிலம் எடுக்கும்போது நட்டையீடு அரசு மதிப்பீட்டை 2 மடங்காக கூடுதலாக, அப்போ ஒரு 5 லட்சம்னு வைங்களேன், 15 லட்சமாக கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? டெண்டர் எடுத்து அதை வேலையை மிக உயர் அழுத்த மின்சார பாதை அமைத்து கொண்டு போகிறதுக்கு டெண்டர் எடுத்து வேலை செய்கிறாங்கல்ல, அந்த தனியார் டெண்டர்தாரர்கள், அவர்கள் அந்த பணத்தை கொடுக்கணும். அருகில் கிணறு இருந்தால் 60 முதல் 70 லட்சம். டெண்டர் எடுப்பவர்கள் தான் அதை தர வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகள் சொல்லுது. மேற்படி திட்டம் கொண்டு வரும் முன்பே வருவாய்த்துறை மூலமாக மின்சார அலுவலர்கள் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும். கருத்து கேட்பு கூட்டம், அது எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை விவசாயிகள் சொல்கிறாங்க. அதே போல் நிலம் எடுக்கும் அளவு நட்டையீடு உள்பட நோட்டீஸ் ஒட்ட வேண்டும். காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு விஏஓ அலுவலகத்தில் நோட்டீஸ் முறைப்படி ஒட்டி அந்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை செய்கிறாங்க. ஒரு விவசாயி மலையடிப்பட்டில் இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கலாம், சமயபுரத்தில் இருக்கலாம், மும்பையில் கூட இருக்கலாம், ஏன் லண்டனில் கூட இருக்கலாம், வேலையாக கூட போயிருக்கலாம். அதனால் வருவாய்த்துறை அலுவலகத்தில் விட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இணையத்துலேயும் இது படுறோம். வருவாய்த்துறை அலுவலகத்தில் நிலம் எடுப்பதற்கு முன்பாக கருத்து கேட்பு கூட்டமும் நடத்துறதில்ல, அங்கே நோட்டீஸும் ஒட்டுறதில்லை. இது எந்த விதத்திலுமே கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மின்கம்பி போகும் வழியில் கிணறு, வீடு மற்றும் வரவகைகள் எதுவும் அமைக்கக்கூடாது. அதாவது மின்கம்பிகள் அமைச்சிட்டாங்கன்னு வைங்களா, அதன் பிறகும் இங்கே எந்த விதமான மரம் கிணறு எதுவுமே அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் அரசாங்கம் சொல்லுகிறது. சரி, இப்போ அடுத்த கட்டமாக கிள்ளுக்கோட்டை வருவாய் கிராமத்தில் 3 குளங்களான கருத்த கிழவன்குளம், மாறாக்குளம், கிழவன்குளம் ஆகிய குளத்தின் பாசன வழியாக உயர் அழுத்த மின்கம்பி செல்கிறது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய இடங்கள் மின்கம்பி செல்கிறது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய இடத்திற்கு மேலே உயர் ரக மின்கம்ப அழுத்தம் கொண்ட அந்த கம்பிகள் போகிறது, அங்கே மின்சாரம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ விவசாயிகளுக்கு எந்த விதமான அறிவிப்பும் கடிதமும் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த மின்சார வாரிய அதிகாரிகள் கடைபிடிக்கவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். கிள்ளுக்கோட்டை மட்டுமல்ல, 3 தாலுகாவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தென்னை மரம், பனைமரம் மற்றும் வீடு இதற்கெல்லாம் சதுர அடி கணக்கிட்டு 30 லட்சம் முதல் 40 லட்சம் வரை பணம் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. எதையுமே இவர்கள் கொடுக்கவில்லை. விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கடந்த 4 வருடமாக மனு கொடுத்து வருகிறார்கள் விவசாயிகள். 3 மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு போட்டும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. நீங்கள் கலெக்டராகவே நேருங்க. இங்கே மின்சாரத்துறை அதிகாரி 2019 இந்த திட்டங்கள் நடந்து வருகிறது. 2019 யாருடைய ஆட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அப்போ யார் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார்? அண்ணன் தங்கமணி இருக்கார். இப்போ யார் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறது? அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காங்க. நீங்கள் தங்கமணி வந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி வந்தாலும் சரி, அதே போல் 3 மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காங்க. கவிதா ராவு, மெர்சி ரம்யா, இப்போ இருக்கக்கூடிய அருணா ஐஏஎஸ். இப்போ இருக்கக்கூடிய அருணா ஐஏஎஸ் கலெக்டர் மிக நேர்மையாக சிறப்பாக மக்களுக்காக விவசாயிகளுக்காக சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய பணியை சரியாக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட 3 மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ரம்யா அருணா ஐஏஎஸ் மிக கடுமையாக உத்தரவு போட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு முறையான தொகைகள் போக வேண்டும் சொல்லி 1 வாரத்துக்குள்ள தொகை போக வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். மின்சார உயர் அழுத்த அந்த ரகம் கொண்ட விவசாயிகள் கீழே கிணறு அது மாதிரி ஏதாவது இருந்தால் முறையான தொகை 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம், தென்னை மரத்துக்கு ஒரு தொகை, இது மாதிரிலாம் கொடுக்கணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் எந்த இடத்துலையும் கொடுக்கவில்லை. அப்போ இந்த தொகை எங்கே போணுச்சு? டெண்டர்தாரர்களும் இந்த மின்சார வாரிய அதிகாரிகளும் பங்கீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. இவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல, யோக்கியமான அதிகாரிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா இருந்தால் நல்லது தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது மின்சார அலுவலர், ரகு உதவி செயற்பொறியாளர்,
மின்துறை மின்தொடர் கட்டுமானம் 110/22 மின் நிலையம் புதுக்கோட்டை. இந்த அலுவலகத்திலேருந்து தான் விவசாயிகளுக்கெல்லாம் கடிதம் போகுது. சரி, மாவட்ட ஆட்சியர் உத்தரவை ரகு செயற்பொறியாளர் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பெரிய அளவுக்கு இருக்குது. சரிங்க, மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவையும் மதிக்கிறதில்ல, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்களையும் மதிக்கிறதில்ல, தங்கமணி முன்னாள் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சருடைய உத்தரவையும் மதிக்கிறதில்ல, இப்போ இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய உத்தரவையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு மதிக்காமல் இந்த ரகு என்பவர் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு அந்த தொகைகள் போகாத வகையில் தடுப்பணை போட்டு கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்குது. சரி, ரகு திருச்சி காமராசர் அலுவலகத்தில் உள்ளார். மின்சார வாரியத்தினுடைய காமராசர் அலுவலகத்தில் இருக்கார். ஆனால் இவர் கடிதம் எந்த அலுவலகம் எங்கே இருந்ததுமா போகிறது மாதிரி லெட்ரு போடுவார். புதுக்கோட்டை 110/22 துணை மின் நிலையம் புதுக்கோட்டை. அங்கேருந்து கடிதம் புதுக்கோட்டை விவசாயிகளுக்கு இந்த கந்தரவக்கோட்டை குளத்தூர் போன்ற தாலுகாவில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் இந்த புதுக்கோட்டை கட்டுமானம் 110 துணை மின் நிலையம் புதுக்கோட்டை அந்த அலுவலகத்துலேருந்து லெட்ரு போகிறது மாதிரி லெட்ரு அனுப்பிடுவார். இந்த விவசாயிகள்லாம் என்னடா அது, நமக்கு கீழே கிணறு இருக்குது, விவசாயம் இருக்குது, மரம் இருக்குது, எதையுமே நமக்கு வந்து இழப்பீடு கொடுக்கல, இதில் ஏதோ ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, இந்த ரகு செஞ்சாரா அல்லது ஆட்சியாளர்கள் செஞ்சாங்களா, பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இந்த தொகை நமக்கு கிடைக்கணும், இல்லைனா நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இந்த விவசாயிகள்லாம் எங்கே போகிறாங்க, புதுக்கோட்டையினுடைய இந்த ரகு புதுக்கோட்டை அலுவலகத்துலேருந்து லெட்ரு போடுறாரு பார்த்தீங்களா, அந்த புதுக்கோட்டை அலுவலகத்திற்கு விவசாயிகள்லாம் போகிறாங்க. அங்கே போனால் ஏங்க இந்த லெட்ரு வந்து திருச்சி ரகு அனுப்பின லெட்ருங்க, நீங்கள் திருச்சிக்கு தாங்க போகணுங்கிறாங்க. அப்போ இவங்க உடனே திருச்சிக்கு போய் அங்கே போய் கேட்டால் அங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு 4 பேர் அப்படியே ஆட்கள் ரவுடி மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு அப்படி ஒரு பந்தா பண்ணுறாங்க. அந்த வாக்குவாதம் நடந்த காலகட்டத்தில் நானும் போயிருந்தேன். இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மையநாதன் அவர்களும் சரி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சரி, உங்கள் மாவட்டத்திலே தான் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். கந்தரவக்கோட்டை, குளத்தூர், இன்னும் இருக்கக்கூடிய 3 தாலுகாவில் உள்ள விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சரி, இவங்க அந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கல, 3 மாவட்ட ஆட்சிகள் உத்தரவு போட்டு நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இப்படி இருக்க சூழ்நிலையில் ரகு வந்து திருச்சியிலேருந்து வேலை பார்த்துட்டு புதுக்கோட்டையில் உள்ள அட்ரஸ் மூலியமாக லெட்ரு போடுறாரு, அவர் ஏமாத்து வேலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. புதுக்கோட்டை முகவரியிலேருந்து அனுப்பும் போக்கு உள்ளது, கடிதம் வந்ததும் புதுக்கோட்டைக்கு போகிறாங்க, அங்கே போனது இங்கே திருப்பி விட்றாங்க. இதனால் மன உளைச்சலாகி விவசாயிகள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பேசாமல் அந்த உயர் ரக அழுத்தம் கொண்ட அந்த மின் கம்பியில் ஏறி அந்த கோபுரத்தில் ஏறி நம்ம உட்காந்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்குவோன்னு சொல்லி போராட்டம் பண்ணா என்ன அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்க. அது போன்ற ஒரு விஷயத்துக்கு இந்த ஆளுங்கட்சி விட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு கம்பியை பிடிச்சாராங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய அந்த தலைவனுடைய உயிர் போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார்? அப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நேரடி கள ஆய்வு பண்ணணும். சரி, அதுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு முகவரியிலேருந்து கடிதம் வந்தாலும் விவசாயிகளுக்கு பதில் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியானது இருக்குது. 5 வருடமாக அலைந்து இந்த விவசாயிகள் நொந்து போயிருக்கிறார்கள். 22/11/2024 அன்று நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் 1 வார காலத்திற்குள் இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 15 லட்சத்திலேருந்து 20 லட்சம் 50 லட்சம் விவசாயிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று ரகு உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே இருக்கக்கூடிய கவிதாராம மெர்சி ரம்யா அவர்கள் உத்தரவு போட்டு நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஏற்கனவே 2 மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவையும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டார் ரகு மற்ற அதிகாரிகள். இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணாஏஸ் விடுவாங்களா? பெண்டு கழட்டி விடுவாங்க. ஏன்னா நேர்மையான அதிகாரி, மற்ற ஆட்சியர் மாதிரி கிடையாது, பெண்டு கழட்டி விடுவாங்க. இந்த 1 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி கடுமையாக உத்தரவு போட்டாங்க. 22/11/2024 அன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் 1 வார காலத்திற்குள் இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். நீங்கள் டெண்டர்தாரரை பிடிப்பீங்களா யாரை பிடிப்பீங்களா தெரியாது, விவசாயிகளுக்கு போக வேண்டிய தொகை போயாகணும், 1 பைசா குறையக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக உத்தரவு போட்டாங்க. சரி, 1 வார காலத்துக்குள்ளே நடவடிக்கை இல்லைங்க. அடுத்து வந்து 20/12/2024 நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலையும் மின்சார வாரியம் மற்றும் விவசாயிகள் வாக்குவாதம் நடந்தது. எங்களுக்கு நீங்கள் தொகையை கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லை நாங்கள் உயர் ரக மின் அழுத்தம் கொண்ட மிக உயர் ரகம் அழுத்தம் கொண்ட மின்சார பாதை அந்த கோபுரத்தில் ஏறி நாங்கள் தற்கொலை முயற்சி பண்ண போகிறோம், போராட்டம் பண்ண போகிறோங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ நல்லா நினச்சி பாருங்கள், அந்த விவசாயிகள் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும்னு சொல்லி வசனம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் பத்தாது. இப்போ இந்த செய்தியை பார்த்து இந்த செய்தியை நிறைய தரப்புக்கு நீங்கள் விவசாயிகளை அனுப்பணும், இந்த செய்தி பரவணும்.
அது மட்டும் இல்லை, இந்த ரகு வந்து மிகப்பெரிய அளவுக்கு யாராவது விவசாயிகளோ விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ போய் கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கிறவரை ரவுடி என்றும் பிராடு என்றும் பித்தலாட்டம் என்றும் எல்லா விவசாயிகளையும் மிக கேவலமாக பேசுவது. அந்த விவசாயிகள் காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் உழைச்சிட்டு ஒழுங்காக சோறு திங்காமல் வாய்க்காலில் வர்ற தண்ணியை குடிச்சு விட்டு ஆரோக்கியமாக இருக்கான். ஆனால் மனதளவில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு யார் தீர்வு கொடுப்பது? இன்றைக்கு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். முன்னாடி இருக்க தங்கமணி அவர்கள் பதில் சொல்வாரானா? கிடையாது. அவர் முன்னாள் அமைச்சர். இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைச்சர் தான் இந்த கரண்ட் துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். எதிலும் துடிப்பாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள், உங்கள் மீது 1000 குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் குற்றச்சாட்டும் போனால் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த திராணியும் தெம்பும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக இருந்த கவிதாராமு, மேசிரம்யா 2 மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவை மதிக்காமல் கழிவறை காகிதமாக நினைத்து விட்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மிகவும் நேர்மையாக எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் துடிப்பாக எப்படி செயல்படணும்னு நினைக்கிறாரோ, அதே போல் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா IAS அவர்கள் வந்து மிகவும் துடிப்பாக செயல்படக்கூடியவர். ஒரு வாரத்தில் நீ வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நடவடிக்கை எடுத்து எல்லாத்துக்கும் தொகை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவுப்பட்டாங்க. எந்த விதமான தொகையும் கொடுக்கவில்லை. கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தவில்லை. நோட்டீஸும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் VAO அலுவலகத்தில் ஒட்டுறதில்லை. ஏன்னா அளவீடு முதல்ல அளந்து அத்து காட்டி இந்தந்த இடத்துல நிலம் போகுதுங்கிறத அளந்து அத்து காட்டக்கூடிய RI தாசில்தார் எல்லாமே களத்திலிருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். எதுவுமே இங்கே நடக்கலை. அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்ந்து எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிப்காட்டில் நிலம் எடுக்கிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி கஜா புயலில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் அந்த காலகட்டத்திலையும் நடந்துச்சு. எந்த வகையிலையும் விவசாயிகள், அதுவும் புதுக்கோட்டை விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா குளத்தில் அரை குளம் தான் தண்ணி இருக்குது, முழு குளம் தண்ணி இல்லை. சென்னையில் மழை பெய்யுது, விழுப்புரத்தில் பெய்யுது, கடலூரில் பெய்யுது. ஏன்னா ஆனால் இயற்கை வரண பகவான் புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்க்கவில்லை. இங்கே மழை பெய்யணும், வானம் பார்த்த பூமி, வைகை குண்டாறு திட்டமும் கிடப்பில் இருக்குது. விவசாயிகள் வெந்து நொந்து போயிருக்கிறார்கள். இந்த உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட மின்சார பாதையில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிணறு, அந்த மரங்கள், ஏன்னா வீடு, இவைகளுக்கெல்லாம் முறையான தொகைகளை இந்த டெண்டர்தாரர்கள் கொடுக்காமல், அப்போது 2019 அமைக்கிட்டாங்களா, 20 அமைக்கிட்டாங்களா, 21 அமைக்கிட்டாங்களா, திமுக ஆட்சி வந்த பிறகு இவர்களும் அதை கொடுக்கவில்லையா? இதெல்லாம் அப்படியே வழிநடுக்க பார்த்தீங்கன்னா 2019 ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய அருணா IAS அவர்களை நம்ம ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறோம். ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் கேட்குறேன். இந்த எங்களுடைய விவசாயிகளை காப்பாற்றுங்கள். என்ன, தாயில்லா பிள்ளை போல தவித்து கொண்டு இருக்கிற இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் வாழ்வு மலர செய்ய அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்கள் போய் களத்தில் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இந்த பாதை வெள்ளாள விடுதியிலேருந்து துவாக்குடி வரலையும் போகுதுன்னா இடைப்பட்ட பாதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு ஒரு 4-5 இடத்த ஒரு பாயிண்ட் இது பண்ணி, நீங்கள் துணை ஆட்சியர்லாம் இருக்கீங்களா, மாவட்டத்தில் துணை ஆட்சியர்லாம் இருக்கீங்களா, அவங்களாம் இது மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 இடத்த பாதிக்கப்பட்ட இடத்த போய் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணாங்கன்னா உண்மையாகவே நம்ம மாவட்ட ஆட்சியரை பாராட்டுறங்கிறத தாண்டி அவங்க வந்து இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதக்கூடிய ஆட்சியர் தான் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா IAS அவர்கள். அப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய அருணா IAS அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. நம்ம லகரம் டிவியில் மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த யூடியூப் சேனல், நம்மளும் ஒரு பத்திரிகையாளர், 20 ஆண்டு காலமாக நம்மளும் பத்திரிகை துறையில் இருக்கோம். லகரம் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் இருந்து செயல்பட்டு வந்தேன். அப்படி ஒரு பத்திரிகையாளராக நம்ம ஒரு விவசாயியாக நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இந்த வெள்ளாளவடியிலேருந்து துவாக்குடியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட இதில் வந்து எந்தெந்த இடத்துல முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் எடுத்து மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் முருகேசன் இருக்காங்க, இன்னும் மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் துணை ஆட்சியர்லாம் இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்டை காமிச்சு மாவட்ட ஆட்சியரை போய் நேரடியாக கலாய்வு பண்ண வைங்க. நிச்சயமாக மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட் கொடுப்போம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த செய்தியை வெளியிடுறோம். நிச்சயமாக விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பதற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அருணா IAS அவர்களும் முயற்சி செய்வார்கள் என்ற பெருத்த நம்பிக்கையிலே இருக்கிறோம். விவசாயிகள் போய் அந்த உயர் ரக மின்னழுத்தம் கொண்டு அந்த கோபுரத்தில் ஏறி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செய்கிற லெவலுக்கு வேண்டாம். ஏன்னா நெருப்புன்னா சுடும், மின்சாரம்னா சாகடிச்சு போடும். தொட்டா போச்சு காலி. 1 பீஸா 2 பீஸா அது உயர் ரக மின்னழுத்தம் கொண்டது. ஏன்னா 3 பீஸை விட கூடுதலாக உள்ளது. அதை போய் தொடுகிற அளவுக்கு மின்சார கோபுரத்தில் ஏறி விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா IAS அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த அளவுக்கு விட வேண்டாம், நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.